அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப இந்த கேஸ் தட்டுப்பாட்டுல பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் பார்க்குறோம். பல இடங்களில் தட்டுப்பாடு இருக்கு. உடனடியாக புக் பண்ண முடியல. 30 நாள் கழிச்சு தான் புக் பண்ணணும், 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நடைமுறையில் இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சார்ந்து அவர் என்ன செஞ்சிருக்கார், அவர் எதுவும் செய்யலைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது சார்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, பொதுமக்களுக்கு இந்த கேஸ் தட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளை பற்றி உங்களுக்கு பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு அரசாங்கம் பொய் சொல்லுவதை தன்னுடைய வழிமுறையா வச்சிருக்க கூடாது. மோடி அரசாங்கத்துக்கு அந்த பொய் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றது, கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி கூச்சம் இல்லாம பொய் சொல்றாங்க. இதுலயே என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க கேட்ட அந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விஷயத்துல இது வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டை விட்டு வெளியில எட்டி பார்த்தா தானே அந்த பிரச்சனை தெரியும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உணவு ஹோட்டல்லாம் சிறு அளவுல பெரிய அளவுல எல்லாம் மூடி இருக்காங்க. நிறைய பேர் அவங்க இதெல்லாம் குறைச்சிட்டாங்க, உணவு இதை குறைச்சிட்டாங்க. மூணாவது இருக்கிற உணவு விலையும் ஏற்றிருக்காங்க. இது பலீர்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அத ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்ளவே இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது. ஆனா பேப்பர்ல இந்த பக்கம் செய்தி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி ஆலோசனை பண்றாங்க. அதான் பிரச்சனை இல்லையா, அப்புறம் எதுக்கு உட்காந்து என்னத்த ஆலோசனை பண்ண போறீங்க? ஒரு பக்கம் பிரச்சனை இல்லைங்கிற செய்தி வருது, இன்னொரு பக்கம் அது பிரச்சனைக்கு ஆலோசனை பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வருது. சரி, ஆலோசனை பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி கூத்தா இருக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை ஒரு ஒன்லைன் சொல்லணும் உங்களுக்கு. என்னன்னா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிக்கல் இல்லை. ஆனால் பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 7 ரூபாயும் டீசலுக்கு 25 ரூபாய் வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் விலையை ஏற்றிட்டாங்க. 25 ரூபாய் ஏற்றிட்டாங்க டீசலுக்கு. நயாரா நிறுவனம், ரிலையன்ஸ் துணை நிறுவனம் அது, இந்த நயாரா நிறுவனம்ங்கிறது. எப்படி யார் அழிஞ்சாலும் அம்பானி சம்பாதிக்கணுங்கிறதுல மோடி பிடிவாதமா இருக்கிறாரு. அவ்வளவு ரூபாய் ஏற்றிருக்காங்க. குறிப்பா விமான எரிபொருள் இருக்கு பாருங்க, ஒரு லிட்டர் 93 ரூபாய் இருந்தது, 207 ரூபாய் இப்ப. பிரச்சனை இல்லைன்னா 2 மடங்குக்கு மேலேயா விலையேற்றணும் ஆகும். இப்ப அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்த பயண கட்டணம் எல்லாம் பாத்தீங்கன்னா 15,000 16,000க்கு ஏறி இருக்கு. அவங்க சொல்றது பொய்ங்கிறதுக்காக இந்த உதாரணம் எல்லாம் நான் சொல்றேன். அப்புறம் இந்த வணிக சிலிண்டர் சொல்ல ஹோட்டல் எல்லாம் பயன்படுத்துறது, அது 203 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு சிலிண்டருக்கு. அதோட பெரிய வரிக்கை 2200 சொச்ச ரூபாய் இருந்தது, 203 ரூபாய் இருந்தது. இப்போ 2220, அதாவது 203 ரூபாய் அதிகமா ஒரு லிட்டர் பேர்ல, ஒரு சிலிண்டர் பேர்ல ஏற்றி இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிற அதிகாரப்பூர்வ விலை இது. ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வரைக்கும் பிளாக்ல விக்குது. இன்னும் எவ்வளவு விக்குதோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய கடைகள் மூடி இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கடைகள் மூடி இருப்பாங்க. அப்போ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்றது போக ஒரு முழு பூசணி தோட்டத்தையே சோத்துல மறைக்கிற வேலையை கொஞ்சம் கூட அதை பத்தி பேச மாட்டாங்க. அவர் அங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு இந்த தமிழ் இசை 2-3 பேர் அந்த கட்சியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் விஷம் கொடுத்தா கூட சரி, மோடி மோட்சத்துக்கு தான் வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு பொய்க்கு துணை நிற்கிற ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. இது அதுல இது மோடி. அதுக்கு அடுத்து அவங்க கூட்டணியில இருக்கிற கோஷ்டிகள் இருக்குல்ல, இந்த அன்புமணி இன்னும் இருக்கிற ஆட்கள், அப்புறம் எதிர்நிலையில இருக்கிறதா சொல்லக்கூடிய அவங்களுடைய பிடிஎன்ஸ் விஜய் போன்றவர்கள், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி கேட்கிறாரு, இதுக்கே அவருக்கு மூளை 360 டிகிரிலையும் ஒழுகும் அவருக்கு. அப்படியே அன்புமணி இந்தியாவில உலகத்திலேயே அவர் தான் அறிவாளின்னு வச்சுங்களேன். யாரை கேட்டாலும் அவனுக்கு அறிவு கிடையாதுன்னு, ஒண்ணும் தெரியாதுன்னு, எல்லாம் தெரிஞ்ச இந்த ஏகாம்பரம் என்ன கேட்கிறாரு, ஸ்டாலினை பார்த்து, நீங்க இந்த பிரச்சனையில என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, யார
மாநில முதல்வரை பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூட வந்து புரிதல் இல்லாம ஒரு எவ்வளவு பெரிய அறியாமைன்னு பாருங்க கேக்குறாரு அவரு. அந்த பக்கம் மோடியை திரும்பி என்ன பண்ண போறேன்னு கேட்க துப்பு கிடையாது. ஆனா இந்த பக்கம் வந்து எதா இருந்தாலும் உச்சபட்சமா சொல்றேன்னா, இந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்காத ஒரே கேள்வி இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்முஸ் நீரிணை இருக்குல்ல ஈரான்ல, அதை ஏன் நீ இன்னும் திறந்து உள்ளன்னா ஸ்டாலினை பார்த்து கேட்கல. மீதி எல்லாம் கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களா. அதை கூட ஸ்டாலின் மேல குற்றம் சொல்லக்கூடியவங்க, ஏன்னா ட்ரம்ப் மேல சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்டாலின் மேல ஒரு வெறுப்பை பரப்புறதுல, பொய்யை பரப்புவதுல அவங்க இந்த பிரச்சனை இருக்காங்க. சரி, ஸ்டாலின் இந்த பிரச்சனையில ஒண்ணுமே செய்யலையா? அவர் இதுல செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் என்னென்ன செய்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அவருடைய சக்திக்கு இந்த மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் இது இந்த கேஸ் இல்லாமல், சிலிண்டர் இல்லாம மின்சார அடுப்பு, மின்சாதனங்களை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு. அது கணக்கு பாருங்க எத்தனை கோடி இழப்பு வரும்னு சொல்லி. இது செய்யலன்னாலும் யாரும் அவரு கேட்க போறது இல்லை. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்கள் இந்த மாற்று எரிபொருள் பொருளை பயன்படுத்தினால் 60,000 சொச்சம் சிறு நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்கள் இதுக்கு மாற்று எரிபொருளை பர்னஸ் ஆயில் அது இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அவங்க மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்கு பாருங்க, அந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு அனுமதியே அவங்க கேட்க தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆகப்பெரிய சலுகை இது. இவங்க அறிவிச்சா போதும் மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு. அந்த 60,000 சொச்சம் குறுதொழிலும் பாதிக்கப்படாத அளவுக்கு முதல்ல மின்சாரம், அடுத்து இந்த மாற்று ஏற்பாடுக்கான சலுகை. மூணாவது இந்த பால் கறக்கிறவங்க இருக்கிறாங்க இல்ல, பால் விற்பனையாளர்கள், அவங்க இந்த ஹோட்டல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து இப்போ ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. அதனால அந்த பாலை வந்து எங்க விற்பாங்க? அவங்க இத்தனை நாள் வித்துக்கிட்டு இருந்தவங்க எங்க போய் விற்பாங்க? அதுக்கு சொல்றாரு, ஆவின் நிறுவனம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பால் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யும். ஆக அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்து இதே மாதிரி காய்கறிகள் சப்ளை பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க சப்ளை பண்ண இடங்கள்ல வந்து எந்த தொழில் முடிஞ்சு காய்கறி வேணாம்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 193 உழவர் சந்தையில அவர்கள் விற்று கொள்ளலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அப்போ ஒரு மாநில அரசு எந்த அளவுல வந்து அந்த பாதிப்புக்கு தன்னுடைய தோல் கொடுக்குது, தன்னுடைய மனதையும் மூளையையும் அவர்களுடைய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு பயன்படுத்துது ஒரு மாநில சர்க்கார். மத்திய அரசாங்கம் இதுவரையில் அது சம்பந்தமா ஒரு ஆணியும் புடுங்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் இதுவரைக்கும். ஆனா ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசல் இதுல கலால் வரி ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஒரு லிட்டருக்கு. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வண்டியில போய் பெட்ரோல் போடுற உங்களுக்கு எனக்கோ, லாரிக்கு வேனுக்கு போய் டீசல் போடுற இந்த லாரிக்காரங்களுக்கோ இல்ல, அம்பானிக்கு அதானிக்கு மாதிரி குறைச்சிருக்கிறார். அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கவலை எல்லாம் அவர்களை பற்றி இருக்கு. பெரும்பணக்காரர்களை பற்றி, யார் தாங்குவாங்களோ அவங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். யார் தாங்க முடியாதவர்களோ அந்த 1 லிட்டர் சலுகை யாரு கொடுத்துருக்கணும்? நமக்கு கொடுத்துருக்கணும், மக்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்க பெரும்பொருளாளிக்கு கொடுத்துட்டு இதை கேட்கணும். மக்கள் வந்து கேட்கணும். இந்த தேர்தல் நேரத்துல இதெல்லாம் சொல்லணும். படுபாவி, இந்த மாதிரி வந்து பணக்காரர்களை பார்த்து பரிதாபப்படுறிய, ஏழைகள் வந்து இங்க சின்ன டீ கடையெல்லாம் மூடிட்டு அலையிறமே, இது பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. கூடுதலா ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மின்சார இதை பயன்படுத்தி வேற சோலார் அந்த மாதிரி எல்லாம் இது சம்பந்தமா பண்றவங்களுக்கு 20% மானியம் கொடுக்கிறாரு. இப்ப நீங்க அது சம்பந்தமா ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய் மானியம், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அது ஒரு ஸ்கீம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்பேத்கர் மகளிர் கூட்டுக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல 35% மானியம், 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த சலுகைகள்லாம் எதுவும் எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஏதோ 10 நாள் பயன்படுத்திங்க, 15 நாள் பயன்படுத்திங்கன்னு அவர் கொடுக்கல.
இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த சலுகை உண்டுன்னு சொல்லிருக்காரு. அப்போ இந்த ஸ்டாலினை பார்த்து நீ என்ன செய்திருக்க, நீ என்ன திட்டம் வச்சிருக்க, அந்த மாதிரி மனிதர்கள் அரசியல்கள் லாய்க்கானவர்களா சொல்லுங்க? ஒரு அரசு என்ன செய்யறதுன்னு தெரியாம, இது ஊரறிய, என்ன எனக்கு மட்டும் தனியா ஸ்டாலின் போன் பண்ணியா சொன்னாரு? இது ஊரறிய அரசு துறை செயலாளர் வந்து வெளியில மக்கள்கிட்டயும் நாட்டுக்கும் சொல்றாரு. அப்போ இவர்கள் வந்து இத பற்றி இது பண்ணாம எதா இருந்தாலும் ஸ்டாலினை குறை சொல்லணும். எதா இருந்தாலும் இப்ப அன்புமணி வந்து சொல்றாரு, இதுல எனக்கு புரியாத வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நிக்கிறது 18 தொகுதி தான். யாரு? அன்புமணி. இதுல உனக்கு என்ன தேர்தல் அறிக்கை வாழுது? நீ என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியவே இல்லை. நீ நிக்கிறது 18 தான். நீ 18 எம்எல்ஏல எத்தனை ஜெயிக்கிற தோக்குறன்றது அப்புறம், உனக்கு என்ன தேர்தல் அறிக்கை வாழுது? அந்த வாய் பாருங்க. அண்ணா சொன்னார்ல ஆரியத்தை பார்த்து ரெட்டை நாக்குடையாயின்ட்டு, இவங்களெல்லாம் பார்த்தா ரெட்டை நாக்கு இல்ல, ஒரு 20 நாக்கு இருக்கும் போல. அவர் என்ன சொல்றாரு? 2500 ரூபாய் நாங்க வந்து மகளிருக்கு தருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய மனைவி இதே தேர்தலில் நிக்கிற, இந்த தேர்தல் அறிக்கைக்கு சொந்தக்காரரான அவர் மனைவி என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறத கேவலமா பேசுறாங்க. என்ன எங்களை கேவலப்படுத்துறீங்க? யார் கேட்டாங்க 1000 ரூபாய்? ஒரு வாய் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுது அவங்க அன்புமணி சொல்றாரு. அவங்க மனைவி சௌமி அவர் என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறத இழிவுபடுத்தி பேசுறாங்க. நாங்க என்ன இந்த அளவுல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவர் சொல்றாரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுவாராம். கூட்டு, பொரியல், சாம்பார். என்ன சாப்பாடு போட்டு இருக்கிறவங்க கடைய மூட்டான். அதுக்கு பதில் சொல்லியான்னா, இவர் வரப்போற தேர்தல்ல 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுவாராம். 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடு போடுவாராம். அப்ப நீங்க வந்து திமுக என்ன செய்தோ அதை பார்த்து காப்பி அடிக்கணும்னு அடிக்கிறீங்களே தவிர கமிட்மெண்டே கிடையாது உங்ககிட்ட. எடப்பாடியை கேட்கிறாங்க, என்னங்க நீங்க வந்து 2500 ரூபாய் தருவேன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு நேரடியா நேர்மையா பதில் சொன்னா என்ன சொல்லணும் எடப்பாடி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவங்க 1000 சொன்னாங்க, நான் 1500 சொன்னேன். அவங்க இப்ப 2000 சொன்னாங்க, அதனால நான் 2500 சொன்னாங்கிறது தான் நேர்மையான பதிலா இருக்க முடியும். அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் வரப்போறது இல்லை, நான் கொடுக்க போறது இல்லைன்றதுதான் பதிலா இருக்கணும். அது மாதிரி சும்மா ஒரு படத்துல பைத்தியம் பேசுற மாதிரி 2000, 3000, 4000 நிறுத்தி விடும் ஒரு பைத்தியங்க. அது மாதிரி ஒரு பிம்பிளிக்கு பிலாப்பி தான் அவர் பண்ணின்னு இருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய கமிட்மெண்ட்டோ எதுவுமே அவருக்கு இல்லாத ஒரு நிலை. இந்த இதுல மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நெருக்கடியில தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல கூட இந்த அளவுக்கு ஒரு அரசு மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் பக்கம் நிக்கிறதா, எந்த பணம் எப்படி வருது, யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம பொய் சொல்லக்கூடிய மோடி கும்பல் பக்கம் போய் நிக்கிறதா? இது வரைக்கும் ஒரு நன்மை வந்து செய்திருக்கிறார். என்ன செய்யறாரு? வராரு, திருப்பரங்குன்றம் கோயில் மேட்ரு கோர்ட்ல இருக்கு, அங்க போய் படுக்கிறது, தரையில படுத்துக்கிறது, உடனே இதை பண்ணுவாங்கிறது, தீபம் ஏத்துவாங்கிறது. இதனால என்ன மக்களுக்கு என்ன பயன்? இங்க வந்து தமிழ் அப்படியே நான் லவ் பண்றேங்கிறது, ஒரு திட்டத்துக்கு கூட தமிழ் பேர் வைக்கிறது இல்லைங்க. எல்லாம் யோஜனா, காஜனா, பூஜனா, ஷாஜனான்னு எல்லாத்துக்கும் எவனுக்கு தெரியுது அது பேர்லாம்? ஒரு ட்ரெயின் கூட புதுசா வருது, தமிழ் பேர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மோடி பண்ணக்கூடிய இங்க வந்து தமிழ் வன்கோம் வந்தவொடனே ஒரு தமிழ்ல சொல்லுவாரு வன்கோம். அப்புறம் திருக்குறள் ஏதாவது சொல்லுவாரு, அத நீங்க திருக்குறள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 100 வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு சொல்லுவாரு. ஆனா அப்படியே இந்த எல்லையை தாண்டவுடனே ஒரிசால போய் நம்மளெல்லாம் திருடம்பாரு. அப்போ நமக்கு நன்மை செய்யாத, நம்மை உலகத்தின் முன்னால் திருடன் என்று இழிவுபடுத்துகிற, நம்மை வந்து விலைவாசி உயர்வுக்குள் தள்ளுகிற ஒரு மோசமான ஒரு அரசியல் கட்சியான மோடி கும்பலை ஆதரிப்பதா, நமக்கு மொழி உரிமையிலிருந்து, கல்வி வளர்ச்சியிலிருந்து, நமக்கான வந்து உயர் கல்விக்கான வளர்ச்சியிலிருந்து, பொருளாதார உதவிகளிலிருந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அடுத்த கட்டம்னு பார்த்து நம்மை மேல் தூக்கி விடுகிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு வாக்களிப்பதா என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு. இந்த கேஸை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து அதை பத்தி விவாதிக்கும் போது இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல நிர்வாகம் யார் கையில இருக்கணும்? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வைக்கிற ஸ்டாலின்கிட்ட இருக்கணுமா, எது இருந்தாலும் கொண்டு போய் அம்பானி காலடியில கொட்டக்கூடிய மோடி கும்பல்கிட்ட இருக்கணுமா? இதுதான் கேள்வி. அம்பானி விசுவாசி எங்களுக்கு தேவையா, மக்கள் விசுவாசி எங்களுக்கு தேவையா? அதுதான் என்னுடைய ஒன்லைன் கேள்வி. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.
இந்த நேரத்துக்கு பொருத்தமான கேள்விகளை எல்லாம் வந்து கேட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து பேச வாய்ப்பு தந்தீங்க. நன்றி, வணக்கம்.